ஹல்லேலூயா ஆமென். இதனால் மீண்டுமாக உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சபை சார்பாக இந்த மாலை வேளையிலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்ல தொழுதாமை உங்களுக்கு நல்ல கர்த்தருடைய பிறப்பை குறித்து நாங்கள் இன்றைய நாட்களில் அதை கொண்டாடுகிறோம். அந்த வாழ்த்துதலையும் உங்களுக்கு நான் சபை சார்பாக கொண்டு வருகிறேன். இதனால் 81வது சங்கீதத்தை நாங்கள் எடுத்து வாசிப்போம். மாறி மாறி வாசித்து இந்த நாட்களில் தியானத்துக்கூட கடந்து செல்வோம். 81வது சங்கீதம். நம்முடைய பெலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் ஓசையான சுரமண்டலத்தை மடித்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஓதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமாய் இருக்கிறது. நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோலை சுமைக்கு விளக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்பிவிட்டேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மெரிவாவின் தண்ணீரிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ உனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாக்கி காதை நிரப்புவேன். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவியொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாய் திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பயக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவருடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உச்சிதமான கோவிலினால் அவர்களை போஷிப்பார், கண்மலை தேடினால் உன்னை திருப்தியாக்குவேன். எல்லாரும் உட்கார்ந்து விடுவோம். நல்ல ஒரு அழகான ஒரு சங்கீதம் இருக்கிறது. இந்த நாட்களில் 10வது சங்கீதத்தை யாராவது இந்த 10வது வசனத்தை யாராவது வாசியுங்கள். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாக்கிலே அதை நான் நிரப்புவேன். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாக்கிற நான் அதை நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவை நோக்கிய வாய்களை நாங்கள் விரிவாய் திறக்கிற வேளையில எங்களுக்கு என்னென்ன தேவையோ அவர் சகலத்தை உண்டாக்கின, வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த தேவனுடைய பிறப்பை குறித்து தான் நாங்கள் இன்றைய நாட்கள்ல நாங்கள் சபையாராய் சேர்ந்து மற்றவர்கள் கிறிஸ்துவை அறியாதவர்களும் இந்த நாளில் கூடியிருக்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாட்கள் ஆண்டவர் என்ன சொல்றான்னு சொன்னால், உன் வாயை அவரிடத்தில் அவரை நோக்கி
நடந்து, இப்ப இந்த மாசம் நடந்தது. கல்யாண ஊர்வலம் வந்துச்சு. அந்த கல்யாணம் ஒரு ஐயர் இருக்கு, ஐயர் 2 பேரும் ஐயர் குடும்பத்தில் வந்தவர்கள், ஐயர் சந்ததியில வந்தவர்கள். அவருடைய ஊர்வலம் வருகிறவர்கள் இவர்களும் அதற்கு எதிர்த்தா போல போயிருக்கிறார்கள். அந்த ஐயர் என்ன சொல்ல, ஊர்வலத்தை நிறுத்திவிட்டு, அவர்களுடைய கல்யாண ஊர்வலத்தை நிறுத்துங்கள் என்று சொல்லிட்டு, அவர்கள் ஐயர் தன்னுடைய மனைவி, புதுசாக கட்டின மனைவியாரின் கையை பிடித்து இழுத்து கொண்டு இறங்கி வந்து அந்த அந்த கிறிஸ்துமஸ் அந்த கேரளா நடத்தின தலைவராகி நடத்துகிறார்கள் பாஸ்டர் டெல்லி குயிதாஸ் என்று சொல்லி, அந்த குயிதாஸ் அந்த சமயத்தில் குயிதாஸ் போய் கடந்து போய் சொன்னார்களாம், எங்களை 2 பேரை நீங்க ஆசீர்வாதத்தை சொல்லுவீங்க என்று சொல்லி, எங்க 2 பேரை நீங்க ஆசீர்வாதித்து சொல்லுவீங்கள் என்று சொல்லி. பாருங்கள், அவர்களுக்கே ஒரு ரகசியம், அவர்களுக்கே இந்த காரியத்தை அறிந்திருக்கிறார்கள். ஐயர் புதிய மணவாட்டி கணவன் மனைவி உறங்கி வந்து அந்த ஊர்வலத்தில் அவர்கள் உறங்கி வந்து அந்த பாஸ்டர் இடத்துல குளிதாஸ் இடத்துல போய் சொல்லிட்டார், தயவு செய்து எங்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி. என்ன சொன்னார், நீங்கள் சர்வவல்லமையுள்ள ஊழியக்காரர்கள் நான் அறிந்திருக்கிறேன். அவன் அந்த கூட்டம் அந்த வீட்டுக்கு நான் விசுவாசிக்கிறேன் லட்சத்தில் கடந்து வந்து கொண்டிருக்கிறார் சொல்லி. ஹல்லேலூயா. அவர் தேவனிடத்தில் நோக்கினார்கள், வாய்களை திறந்து திறந்து ஆண்டவர் நோக்கி பார்க்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்கள், அந்த வீட்டில் சமாதானம், சந்தோஷம், விடுதலை, சுகம், வல்லமை. கடைசி அந்த வசனத்தை நான் வாசித்து முடிக்கிற, கடைசி வசனத்தை வாசிங்க கடைசி வசனத்தை 16வது. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேடினாலே திருப்தியாக்குவேன். கண்மலையின் தேடினால் ஆண்டவர் சொல்றார், கண்மலையின் தேடினால் உன்னை திருப்தியாக்குவேன். வாய்களை தேவனிடத்தில், இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாய்களை நாங்கள் விரிவாக திறந்து கேட்கிற வழியில் நான் சகோதரன் சகோதரியே, நீங்கள் ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். ஜெபித்து நாங்கள் மீதியான காரியத்துக்காக கடந்து செல்வோம். அருமையான பரலோக பிதாவே, உம்முடைய வல்லமை ஆண்டவரை, நீ பயங்கரமுள்ள பராக்கிரமுள்ள தேவன் ஐயா. இப்பொழுது ஆண்டவரை உம்முடைய வல்லமை ஐயா விலகி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பரிசுத்த பிதாவே, நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரை. கடந்த மாதங்கள் எல்லாம் கண்மணியை போல எங்களை காத்து, கண்மணியை போல காத்து எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாக்க நல்ல புதப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்கள் ஆண்டவரை, இந்த இடத்துல உண்மை இன்னும் இதுவரைக்கும் அறியாமல் வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த ஐயனுடைய இதயத்தில் எப்படி ஒரு உள்ளமெல்லாம் தேவனுடைய உள்ளத்தில் எப்படி தோன்றுச்சோ அப்படியாய் கடல் வந்து புதிதாக ஒவ்வொருடைய உள்ளங்களையும் தேவனை தொடர்புபடியாக செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீத வழியை நான் கேட்டோம். சோதரன் சோம்பன் அருமையான பரலோக தகப்பனே, இந்த வல்லமையா இந்த பின்னர் வழியானவரே, உங்கள் வல்லமையான கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. தகப்பனையும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் நீங்கள் காண்கிறதுக்காக ஸ்தோத்திரமையா. தகப்பனே, இந்த நாளிலுமையா தகப்பனே, உங்கள் பிறப்பை குறித்த ஆண்டவரே, இந்த நாட்டில் ஆண்டவரே, இந்த உலகம் முங்கும் ஆண்டவரே, உங்கள் நாமத்தை போற்றிக் கொண்டிருக்கின்ற வேளையிலுமையா நாங்கள் ஒரு சிறு கூட்டமாயானவரே, உங்கள் கூடியானவரே, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தாண்டவரே கூடியுள்ளோம் ஐயா. தகப்பனே, இந்த நாளிலுமையா எங்களுக்காக ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே பரம தேசத்தை விட்டாண்டவரே, அப்பா இந்த பூமிக்கான் வந்தாண்டவரே, அப்பா அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட ஆண்டவரே, எங்கள் மீதமையா இந்த கல்வாரி சிலுவையை சுமந்த நல்ல தெய்வமே, எங்களை மீட்டுக் கொள்ள வந்த நல்ல தெய்வமே, நன்றியோடு போட்டுக்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த நாளிலுமையா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியா இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த மாணவரே மீது காரியங்கள் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. விசேஷமாக ஆண்டவரே, இன்றைய தினத்திலுமையா உங்கள் பிறப்பை குறித்தாண்டவரே, தகப்பனே, உங்கள் தாசனை கொண்டு நீங்கள் பேச போகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஐயா. தகப்பனே, உங்கள் கரம் கூட இருந்தாண்டவரே, இந்த திருச்சபையாரை வழிநடத்தி காத்துக் கொள்ளும்படியா இயேசுவின் நாமத்தினால ஜெபித்திருக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் தொடர்ந்து வந்திருக்கிற பிள்ளைகள் மேல தங்கட்டும்.
தகுபடியாய் சபையார் கரங்களை தட்டி கேட்டுக்கொள்வோம். அல்லேலூயா.